இரண்டாவதாக ஆதியாகமம் 43:10 வாசிங்க. நாங்கள் தாமதியாது இருந்தோம். நல்ல கவனிங்க, யாக்கோபுடைய பிள்ளைங்க சொல்றாங்க, நாங்கள் தாமதியாமல் இருந்தோமானால் இதற்குள்ளே இரண்டாம் தரம் போய் திரும்ப வந்திருப்போம் என்றான். நல்ல கவனிங்க, எதுக்காக இந்த வார்த்தை சொல்லப்படுது? எகிப்துல தான் தானியம் இருக்கு, உலகம் எங்க ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு. இந்த பெரிய பஞ்சம் வந்த உடனே ஆதாரத்தை போய் எங்க தான் போய் வாங்க முடியும்? எகிப்துல தான் போய் வாங்க முடியும். அப்ப எகிப்துக்கு போகிற காரியத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே இவங்க அப்பா என்ன பண்றாரு? யாக்கோபு தாமதம் பண்றாரு. அந்த தாமதத்தை குறித்து அவங்க பசங்க சொல்ற வார்த்தை என்ன? இந்த தாமதம் மட்டும் இல்லாம இருந்தா இந்நேரம் நாங்க இரண்டாவது விஷயம் போய் என்ன பண்ணிருப்போம்? ஆதாரத்தை நாங்க வாங்கி கொண்டு வந்திருப்போம். உங்க தாமதத்தினால அது இல்லாம இப்ப சோத்துக்கு திண்டாடிட்டு இருக்கோம். நல்லா கவனிச்சீங்க, அதான் அவன் சொல்ல வர ஸ்டேட்மெண்ட். ஏன் சாப்பாடு இல்ல பட்டினி பசியமா இருக்குன்னா, இன்னைக்கு தாமதம் யாருடைய வாழ்க்கையில இருக்குதோ அவனுடைய வாழ்க்கையில வறுமை தாண்டவம் ஆடும். வேலை செய்ய எவன் சோம்பேறித்தனம் பண்றானோ, வேலைக்கு போகாம வீட்டிலே குண்டு சட்டியை ஓட்டிக்கிட்டு குதிரை ஓட்டிட்டு இருக்கானோ, சாப்பிடாம அந்த காரியத்திலே அவன் இருக்கிறானோ, சோம்பேறியை போல படுக்கையிலே படுத்துக்கிட்டு இருக்கானோ, அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில இந்த தாமதத்தினால என்ன வரும்? ஆகார குறைவு வரும், ஆகார வறட்சி வரும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போகும். நம்ம வீட்டில் யாரும் அப்படி இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. உழைக்க சோம்பேறித்தனப்படுறோமா? வேலைக்கு போக கஷ்டப்படுறோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு அது நம்ம கிட்ட இருந்தா இன்னைக்கு ஆதாரத்துல அது தெரியும். அடையாளத்தை பாருங்க. சாப்பாடு வீட்டுல இல்ல, பொருள் சாப்பிடுற பொருள் இல்ல, தானியம் இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல அப்படின்னு யார் வீட்லயாச்சும் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றீங்கன்னா, நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த இடத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் என்ன பண்றாங்க? இந்த தாமதத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க? செயல்படாம அப்படியே கல்லு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. இந்த தோராக மறிக்க வைக்கலன்னா உங்களால வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. இந்த லோத்து அந்த தாமதத்தை அந்த தோராக மறிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் காப்பாற்றப்பட்டான். இன்னைக்கு யாக்கோபு பிள்ளைங்க அதை தான் திரும்ப சொல்றாங்க. இந்த தோராக என்கிற தாமதம் இருக்கிற வரைக்கும் உங்களால என்னால ஒரு நாளும் ஆவிக்குரிய ஆகாரத்தையும் பெற முடியாது, பூமிக்குரிய ஆகாரத்தையும் பெற. பூமிக்குரிய ஆகாரம் தான் சாப்பாடு. நம்ம சொல்ற தோசை, இட்லி, சாப்பாடும் எல்லாம். ஆவிக்குரிய ஆகாரம் என்ன? தேவன் கொடுக்கிற வார்த்தை, தேவன் கொடுக்கிற போஷிப்பு, தேவன் கொடுக்கிற ஆத்மாவுக்காக கொடுக்கிற ஆவிக்குரிய ஜீவத்துக்கு தேவையான கொடுக்கிற ஆகாரம் அது. நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில தாமதம் இருந்தா அந்த ஆகாரம் கிடைக்காது. உலக பிரகாரமான காரியத்துல தாமதம் இருந்தா உலக பிரகாரமான சாப்பாடும் கிடைக்காது. நல்லா கவனிச்சுங்க. ரெண்டு விஷயத்தையும் கவனிக்கணும். ஆவிக்குரியம் சமநிலை பிரமாணத்துல இருக்கணும். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கும்? சோர்வு இருக்கா? தாமதம் இருக்கா? ஜெபிக்க கூப்பிட்டா உடனே வரமா? வேதம் வாசிக்கணும்னு சொல்லும்போது உடனே செய்யறோமா? சபைக்கு போன சொன்னா உடனே ரெடி ஆகுறோமா? ஆவிக்குரிய காரியத்தில் ஈடுபடணும், ஒருத்தர் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஒருத்தர் கைப்பிரதி கொடுக்கணும், ஒருத்தருக்காக ஜெபிக்கணும் போனா உடனே செயல்படுறோமா? இல்ல தாமதப்படுத்துறோமா? அந்த லோத்துவை போல யாக்கோபு பிள்ளைகளை போல தாமதப்படுத்துறோமா? அப்புறம் எப்படிங்க நமக்கு ஆசீர்வாதம் வரும்? எப்படி நம்ம காணான சுதந்திரிக்க முடியும்? வாக்குத்தத்தத்தை நிறைவேறல, தரிசனம் நிறைவேறல, ஆண்டவரை ஆசீர்வதிக்கல சொல்ல நம்ம கிட்ட இந்த தாமதத்தை இருக்க வரைக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நல்லா கவனிங்க. அப்ப இன்னைக்கு தாமதத்தை எடுத்து போடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்க தாமதத்தை எடுத்து போட்டு ஆவிக்குரிய வார்த்தை மண்ணா கிடைக்கும். உலக பிரகாரமான தாமதத்தை எடுத்து போட்டா உங்க வீட்டுல இருக்க வறுமை போகும். நீங்க செல்வ செழிப்பா மாறுவீங்க. ஜாக்கிரதையுடைய கை என்ன பண்ணும்? வேலை செய்யும் சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யும். போய் தூங்கிட்டு இருந்தா குடும்ப வறுமையில தான் போகும், பிள்ளைகள் பஞ்சத்துல தான் இருப்பாங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தோண்ட பிள்ளைகளை, இன்னைக்கு இரண்டாவது இந்த தேராகு என்கிற அந்த தாமதத்தின் காரியம் நம்ம கிட்ட இருந்தா நம்ம கிட்ட ஆகார தாழ்ச்சி, அதாவது வறட்சி உண்டாகும்.